ஹாய் வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து நம்ம க்ரீன் புலாவ் வந்து பண்ண போகிறோம். இது நான் நிறைய டைம் வந்து பண்ணியிருக்கேன். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நிறைய க்ரீனியாக புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் வந்து சேர்த்துக்குவோம். அதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஸ்பைசஸ்லாம் சேர்த்துட்டு ஜீரகம் வந்து 1/2 ஸ்பூன் 3/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து பிரிஞ்சி இலை, அப்புறம் பெரிய வெங்காயம் வந்து நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2-3 வெங்காயம் அதையும் வந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கொத்தமல்லி, அவ்வளோ புதினா, அப்புறம் வந்து இஞ்சி ஒரு கைப்பிடி அளவுக்கு, நான் இன்றைக்கி நிறைய பேருக்கு ஒரு 7-8 பேருக்கு பண்ணுறதுனால ஒரு கைப்பிடி அளவுக்கு இஞ்சி பூண்டு. நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சுன்னா வெங்காயத்துலேயே போட்டு வதக்கிக்கலாம். அப்புறம் பச்சை மிளகாய் மட்டும்தான் இதுக்கு காரம். நம்ம வேறு எந்த மசாலா பவுடரும் சேர்க்குறதில்ல. பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதுலேயே வந்து ஹோல் ஸ்பைசஸ்லேயும் ஒன்றுலேயே 2 சேர்த்து அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம். இல்லைன்னா ஏலக்காய், கிராம்பு, பட்டை இதை மட்டும் அரைச்சி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு லாஸ்ட்டில் சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துட்டு அடுப்பு மீடியம்லேயே இருக்கட்டும். இப்போ வந்து நல்லா பச்சை வாசம் போயிட்டு லைட்டாக கலர் க்ரீன்லேருந்து கொஞ்சம் டார்க் க்ரீன் மாதிரி மாறும். இந்த டைமில் வந்து உங்களுக்கு பிடிச்ச எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கலாம். இப்போ பீன்ஸ் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பீன்ஸு, பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட்டும் அப்புறம் வந்து மீல் மேக்கர் வந்து நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சு அது வந்து சேர்த்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள் கலர் எந்த அளவுக்கு வந்து மாறிடுச்சுன்னு. இப்போ நம்ம அடியில் எப்படி இது மாக்கிறதுனா, அடியில் நம்ம கரண்டி வச்சு பண்ணோன்னா அது ஒரு மாதிரி லேயர் லேயராக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இந்த டைமில் மீல் மேக்கர் வந்து நான் சுடுதண்ணியில் நல்லா ஊற வச்சு புளிஞ்சு வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 2-3 தக்காளி வந்து லாஸ்ட்டாக சேர்த்துக்குங்க. நம்ம தண்ணி ஊற்ற போகிறதுக்கு முன்னாடி சேர்த்துக்குங்க. நம்ம அந்த புலாவ் சாப்பிட்றப்போ வந்து தக்காளி முழுசாக இருக்கணும். இப்போ மீல் மேக்கர், தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு உப்பும் வந்து சேர்த்துக்கோங்க. உப்பு நம்ம கொஞ்சமாக தான் ஃபஸ்ட்டு சேர்த்துருந்தோம். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, மொத்தமாக சேர்த்துறாதீங்க. இப்போ தக்காளி ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் குக்கர் வந்து வதக்கிறதுக்காக மட்டும்தான் குக்கரில் பண்ணேன். நான் ஒரு பெரிய பேஷனில் தான் வந்து பண்ண போகிறேன். பெரிய பாத்திரத்தில் தான் வந்து பண்ண போகிறேன். இப்போ வந்து தண்ணி 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு, 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் சொன்னேன்ல ஏலக்காய், கிராம்பு, பட்டை இது மட்டும் அரைச்ச பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். நான் அந்த பேஸ்ட்லேயே வந்து எதுவும் சேர்க்காதனால. இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணிவிட்டு அரிசி வந்து சேர்த்துக்கோங்க. அரிசி வந்து சேர்த்துட்டு எப்பவும் போல் பிரியாணி மாதிரி தான் தம் போட்டு தான் இது பண்ண போகிறோம். இது அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப இது பண்ணக்கூடாது. நம்ம பாஸ்மதி ரைஸ் வந்து சேர்த்துருக்கறனால ரொம்ப மிக்ஸ் பண்ணிங்கன்னா வேகிறதுக்கு முன்னாடியே வந்து உடஞ்சிரும். அதனால் இந்த ஒரு ஸ்பூன் மாதிரி நீளமாக ஒரு கரண்டி இருக்குங்களா, அந்த கரண்டி இந்த கரண்டி மாதிரி கூட வந்து வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசியும் அந்த தண்ணியும் வந்து ஈவனாக வர்றப்போ வந்து தம் போட்டுக்கலாம். அது வரைக்கும் லைட்டாக அப்படியே அடிப்பிடிக்காமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. சைட்லேயே வந்து இந்த தம் போடுற தோசைக்கல்ல காய வச்சுட்டுருக்குங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் இல்லைன்னா சிம்மில் வச்சுட்டிங்கன்னா அது ஆல்ரெடி ஹீட்டாக இருக்கும். அப்படியே தூக்கி அந்த தோசைக்கல்ல வச்சுட்டு இப்படி நல்லா ஈவனானதுக்கப்புறம் நெய் வந்து மேலே விட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சம் தாராளமாகவே நெய் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். அதனால் நெய் கொஞ்சம் நான் அதிகமாகவே விட்டுக்கிறேன். இப்போவும் விட்டுட்டு லாஸ்ட்டாக சாப்பிட போகிறப்பவும் வந்து விடுவேன். உங்களுக்கு நெய் பிடிக்காது அப்படின்னா லைட்டாக மட்டும் விட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் சமப்படுத்தி வச்சுட்டு மேலே தட்டு போட்டுட்டு அதுக்கு மேலே கொதிக்கிற தண்ணி வச்சு நம்ம ரசத்துக்கு இடிப்போம்ல அந்த கல்லை தூக்கி வச்சு ஒரு 15-17 நிமிஷம் வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வரும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டை விட வந்து ரொம்ப ஹெல்தி. நம்ம கொத்தமல்லி தாராளமாக போட்டிருக்கோம். புதினா, கருவேப்பிலையும் வந்து சேர்க்குறனா சேர்த்துக்கலாம். அன்றைக்கி என்கிட்ட காஞ்ச கருவேப்பிலை இருந்தனால நான் வந்து சேர்த்துக்கல. இது கூட வந்து தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். வெறுமையே சாப்பிட்லாம். பிரியாணி மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.